அவனுக்கு எடுக்கிறதே நீங்க தான். ஒன்னு அப்படித்தான் வளர்த்தேனா இருக்கும். சிவகாமி காஃபி எடுத்துட்டு வா, நான் ஆபீஸ் போனோம். இத வந்துட்டேங்க. சார் எழுந்துக்கிறதே 8 மணிக்கு, அதுக்குள்ள வெளியில கிளம்பிட்டாரு. ஏதோ அவசரமா போகணும்னா. அவன் எங்க போறான் தெரியுமா? தெருமணல பசங்களோட சேர்ந்து சிகரெட் பிடிக்க. அவனுக்கு எடுக்கிறதே அந்த மனோபய தான். வளையோசை தல தல தலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியனு சிறுவின படப்பட துடிக்குது எங்கும் தேகம். கீழ இறங்க. டிக்கெட் 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 கொடு. டிக்கெட் கொடுங்க. இது எடுக்க மறந்துட்டேன். 2 பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன். இது பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சி முத மாச சம்பளம் வந்த உடனே உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன். உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாதீங்க. என்ன லவ்ஸா? இல்ல இப்பதான் பழக்கம். லவ் பண்ண கூடாதா? நான் ஸ்லிப் ஆகும்போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவரு. வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டேன். சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம். அமுதா, என்ன டெய்லி என்ன இந்த மாதிரியே எழுப்புற? என்ன மறுபடியும் பிளாஷ்பேக்கா? ஆமா, நாம முதல்ல பஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே, அதை நினைச்சு பார்த்தேன். அதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல. இது தில்லையாடி வள்ளிய மேல எடுத்தது. ஏன் இப்படி வெறுப்பாவே நடந்துக்கிற? நாம காதலிக்கும் போதெல்லாம் எங்க சாப்பிடும் போது என்ன நினைச்சு பாத்தீங்களா, தூங்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களா, ட்ரெஸ் மாத்தும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களான்னு அடிக்கடி கேட்பேன். அது என்னமோ தெரியல, எனக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரே காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் என்ன பக்கத்திலேயே சேர்க்க மாட்டேங்கிறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? அந்த ஆசை வேற இருக்கா? ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறதுல இருந்து வீட்டு நிர்வாகம் பாக்குற வரைக்கும் எல்லாம் நானே துவைக்கணும், நானே சமைக்கணும், நானே ரேஷன் கடைக்கும் போடும். அதான் குடும்பத் தலைவர் ரேஷன் கடைக்கு போக வேண்டாம்னு அரசாங்கமே சொல்லிருச்சு. ஆமா, இவர் பெரிய குடும்பத் தலைவர். எவன் 4 காசு சம்பாரிச்சு பொண்டாட்டிய உட்கார வச்சு சோறு போடுறானோ அவன் தான் உண்மையான குடும்பத் தலைவன். ஆமா, உங்களை உட்கார வச்சு சோறு போட்டு தான் ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்க இவ்வளவு தண்டி ஆயிடுறீங்க. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன், நான் சொல்றேன். அன்னைக்கு கூட தான் உங்க அப்பன் ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தன் இன்டர்வியூ நடத்துறான்னு சொன்ன, போயிட்டு வந்தேன். இன்டர்வியூல அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும். வேலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நயாகரா நீர்வீழ்ச்சியோட உயரம் எவ்வளவு, அகலம் எவ்வளவுன்னு கேக்குறான். நான் அதுக்கு சொன்னேன், ஏயா வயாகரா சாப்பிட வேண்டிய வயசுல உனக்கு இந்த கேள்வி அவசியம் தானான்னு கேட்டேன். திட்னா போடான்ட்டு வந்துட்டோம்ல. உடைக்கிறதுக்கு வக்கில்ல, இத கோவம். இனிமேல் என்ன செய்யறதா உத்தேசம்? லார்சன் அண்ட் டியூப்ரோ கம்பெனில ஜிஎம் போஸ்ட். நிஜமாவா? ஜிஎம் போஸ்ட்ல இருக்கிறவரு பேப்பர்ல ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. கிளர்க் வேலை காலியா இருக்குதான், அதான் அதுக்கு அப்ளை பண்ணணும். போஸ்டல் ஆர்டருக்கு ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. போஸ்டல் ஆர்டர் வாங்கி வாங்கி மாசம் ஆயிரக்கணக்கா செலவாகுது. புருஷன் தானே, திரும்பாமலே கொடுத்திருந்திருக்கலாம். எப்ப பார்த்தாலும் இதே புத்தி. அமுதா, வழக்கமா போடுற குட்டி கூரா போடுற மாத்திட்டியா? வேற வாசம் அடிக்குது. படம் பட்டு போகுது. போதுண்டா. நாயர், ஒரு பேக்கெட் கிங்ஸ் கொடுங்க. பையன் வாங்க போயிருக்கான், இப்ப வந்துருவான். கூட 4 பாக்கெட் வாங்கி வச்சா என்ன கெட்டா போகுது? டீ குடிச்சவன சிகரெட் பிடிச்சாகணுமா? 10 நிமிஷம் கழிச்சு பிடிச்சா என்ன கெட்டா போகுது? வீட்டுல அவர் தொல்லை தான் தாங்க முடியலன்னா இங்க இவர் தொல்லையும் தாங்க முடியலடா. யார் உங்க அப்பா தானே சொல்ற? எப்படிடா இவ்வளவு கரெக்டா சொல்ற? 25 வயசுல வீட்டுல இருக்க ஒரே தொல்லை அப்பா தானேடா. அவர் ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைச்சாராம், முடியல. என்ன படிங்கிறாரு. நாளையில இருந்து காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் கோச்சிங் கிளாஸ். போடுறா. முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படிடா? டேய் இங்க பார், உனக்கு பிடிக்கலையா உங்க அப்பா சொன்னாருங்கிறதுக்காக செய்யாத. உனக்கு பிடிச்சிருக்கா உலகமே எடுத்தாலும் அதை செய். ஹாய் 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 ஹாய். நாயர், நம்ம மனோவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டீ போடுங்க. வேண்டாம் நாயர், டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, இது வரைக்கான வடை டீ பேலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை இதை வச்சு கொடுத்துரு. $200. ஏன்டா வேணாங்கிற? அதை ஏன் கேக்குற? காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தலை நிறைய பூவோட என் ஒய்ஃப் கொண்டாந்து பெட் காஃபியை கொடுத்தா. அப்ப ஒரு சூப்பர் தம்ம போட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணில சூப்பர் குளியல். வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல முதுகு தேய்ப்புகள் வேற. அப்புறம் சில பல இட்லிகளை சூடா உள்ள தள்ளுனேன். இப்பவும் அடிநாக்கில் இனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டீயை போட்டு கொடுத்தா. எனக்கு லஞ்சு சூடா இருந்தாதான் பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும்டா. அதனால அதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஹாட் பேக்ல வச்சுட்டு அவ ஆபீஸ் கிளம்பிட்டா. நான் அப்படியே உங்களை பார்க்க வந்தேன். இப்படி ஒரு வைஃப் அமைய நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஓகே ஓகே, இட்ஸ் ஆல். டேய் பொறாமப்படாதடா, இவன் 1000த்துல ஒருத்தன். இவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குடா. கண்ணு போடாதீங்கடா. Bye.
ஏய் என்ன உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டா போல தெரியுது. ஆமாடா. நீ பஸ்ஸையும் பார்க்கல உஷாவையும் பார்க்கல, அதை எப்படி அவ்வளவு கரெக்டா உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டான்னு சொல்ற? அது ரொம்ப சிம்பிள்ரா. நம்ம பசங்க சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை வச்சே சொல்லலாம். ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு சிகரெட் எடுத்து பத்த வச்சானா பார்க்காம போற பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதே சிகரெட்டை பின்னாடி மறைச்சான்னாக்க நான் ரொம்ப நல்லவன், உன் முன்னாடி தான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நடிக்கிறான்னு அர்த்தம். அதே சிகரெட்டை காலில் போட்டு மிதிச்சான்னாக்க அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே சிகரெட் பீடியா மாறி ஃபியூச்சர்ல இவனுக்கு கொஞ்சம் தாடியும் வளர்ந்துருச்சுன்னா பிக்கப் ஆனது டிராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நீ இதுல எந்த ஸ்டேஜ்ல இருக்க? நான் இப்ப 2வது ஸ்டேஜ்ல இருக்கேன். நோ நோ. என்னங்க இது? பார்த்தா தெரியல, பிச்சைக்கார. ஆனந்த விடன்ல இருந்து பிச்சைக்காரன்ற தலைப்புல ஒரு ஓவிய போட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் என்னுடைய படைப்பை வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. எனக்குள்ள எவ்வளவோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தா தானே. என்னங்க, என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்கார நேரில் நிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா இந்த முகத்தை நான் இங்க பாத்திருக்கேங்க. எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவர் தான். எனக்கு வேண்டப்பட்டவரா? யா, இது யாரு? எங்க அப்பா. அப்ப வேண்டப்பட்டவர் தானே. இவரு போட்டோவை மாடலா வச்சுதான் இதை நான் வரைஞ்சேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா தாடி மீச டச் பண்ணி ஒரு கையில திருவோடையும் ஒரு கையில கம்பையும் கொடுத்து பாக்குறேன். அப்படியே அச்சசல் பிச்சைக்காரன் மாதிரியே இருக்குன்னு நீயே சொல்ற. ஓ, யுவர் ஃபாதர் நவ் a beggar. வாட் a family, வாட் a family. ஓவரா போச்சு. நம்ம வீடு தானா இது? செல்லம், ராஜாச்சி கதவை தரமா. எங்க வந்தீங்க? என்ன புருஷனை போய் எங்க வந்தான்னு காமெடி பண்ணிடு. உள்ளவே பேசலவாதி. ராத்திரி 1 மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை? அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச. எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க? அது நம்ம பார்ட்டிக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்து. ஆமா, உங்களுக்கு எப்ப வேலை கிடைக்க போகுது? ஏன் நீ ட்ரீட் தர போறியா? இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில தான். ஏய் இந்தா செல்லம் அம்மு, நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலைடா, கீழே போடலாம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. ஹலோ, எஸ்கூஸ் மீ, இது ஏன் பிளேஸ்? கெட் அவுட். நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா? அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன். உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருப்பிட்டா மாதிரி தான்டா இந்த தேசம்.